இப்போ இதை நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். நான் இந்த இடத்துல என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டுனா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் இங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, ரெப்போனா என்ன, ரிவர்ஸ் ரெப்போனா என்ன, அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெப்போ ரேட்டை அதிகரிக்கிறது மூலமாக இன்ஃப்ளேஷனை அதிகரிக்கிறாங்களா குறைக்கிறாங்களா, ரிவர்ஸ் ரெப்போவை அதிகரிக்கிறது மூலமாக இன்ஃப்ளேஷனை அதிகரிக்கிறாங்களா குறைக்கிறாங்களான்னு சொல்லி இந்த இடத்துக்கு இப்பெல்லாம் கேள்வியை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒன்னு இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஓகே இப்படிதான் வந்து கேள்வி கேட்கறாங்க, இப்படிதான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டு பதில் எழுதிடணும். இல்லையா மனப்பாடம் பண்ணிக்கணும். எப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை போட்டு மனப்பாடம் பண்ணிருங்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரெப்போ வீதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவை அதிகப்படுத்தி கடன் வாங்குவதை குறைக்கிறது. அப்போ பணவீக்கம்னா இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த ரெப்போவை என்ன பண்றோம்னா அதிகரிக்கிறோம், இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த ரெப்போவை அதிகரிக்கிறோம். சிம்பிள் டேர்ம்ஸா அப்படியே மனப்பாடத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த ரெப்போ ரேட்டை அதிகரிக்கிறோம். பட் நீங்க புரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்ட சாதாரணமா புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை. பணம் இல்லை, அப்போ ஆர்பிஐ வங்கிகள் எல்லாம் பணம் வாங்குது. அப்போ அதன் மூலமாக என்ன பண்றோம், இந்த ரெப்போ ரேட்டை அதிகரிக்கிறது மூலமாக நிறைய பணம் வாங்கி அதை வந்து அந்த எக்கனாமிக் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறோம். சரி, அடுத்ததுல பாருங்க. இப்போ மீள் ரெப்போ வீதத்தை உயர்த்தினால், ரிவர்ஸ் ரெப்போ உயர்த்தினால் அது வணிக வங்கிகளுக்கு லாபகரமான வட்டி விதமாகி அவற்றிடம் உள்ள பணத்தை ரிசர்வ் வங்கியிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், கமர்ஷியல் பேங்க் தன்னோட பணத்தை கொண்டு வந்து ஆர்பிஐல வச்சுட்டு ஆர்பிஐ இருந்து ஒரு வட்டி வாங்கிப்பாங்க, அதற்கு பேரு ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போன்னு பேர் வைக்கிறோம். இப்போ ரிவர்ஸ் ரெப்போவை ஆர்பிஐ அதிகரிச்சதுன்னா இங்கிருந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு நல்ல பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஆர்பிஐல கமர்ஷியல் பேங்க் எல்லாம் கொண்டு வந்து தன்னோட பணத்தை வச்சிடறாங்க. அப்போ இந்த பணம் எங்க போகாது, கமர்ஷியல் பேங்க்ல அதிகமாக இருக்கக்கூடிய பணம் மக்கள்கிட்ட போகாம அந்த பணம் நேரடியா ஆர்பிஐக்கு வந்துருது. இதனால் அந்த பணத்திற்கு உயர் பாதுகாப்பு கிடைக்கிறது. இதனால் வணிக வங்கிகள் தனது வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுப்பது குறைகிறது. இது இயற்கையாகவே வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் கடனுக்கான வட்டி வீதத்தை உயர்த்தும். அப்போ ஆர்பிஐ நல்ல வட்டி கொடுக்கறதுனால அவங்களோட பணத்தை எல்லாம் கொண்டு வந்து ஆர்பிஐல வச்சுட்டு அவங்க கன்சியூமருக்கு அல்லது அவங்களோட வாடிக்கையாளருக்கு பணம் கொடுக்கணும்னா அதிக வட்டி வீதத்திற்கு பணத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸா ஒரு 2-3 பாயிண்ட் இதில் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஆனா இது அவ்வளோ வந்து பெரிய விஷயம் இல்ல, சாதாரண விஷயம் தான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எழுதிடலாம், இல்லனாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2-3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே வந்து இதைய புரிஞ்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவருக்கு வட்டி வரணும், யார் பணம் வாங்குறாங்களோ அவங்க வட்டி கட்டணும். இங்க 2 பேருக்கு நடுவில் நம்ம பேசுறோம். ஒருத்தர் ஆர்பிஐ, இன்னொருத்தர் வந்து கமர்ஷியல் பேங்க். இப்போ கமர்ஷியல் பேங்க்குக்கு ஆர்பிஐ பணம் கொடுத்தா கமர்ஷியல் பேங்க் வட்டி கட்டும். கமர்ஷியல் பேங்க் இருக்கக்கூடிய பணத்தை ஆர்பிஐ வாங்கி வச்சுச்சுன்னா ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்குக்கு வட்டி கொடுக்கும். இதுதான் கான்செப்ட். சோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஆர்பிஐ பணம் கொடுத்ததுன்னா அதற்கு பேரு ரெப்போ ரேட். கமர்ஷியல் பேங்க் இருக்க பணத்தை ஆர்பிஐ வாங்கி வச்சுச்சுன்னா இட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சாதாரணமாவே பணம் எங்க இருந்தா வரும், ஆர்பிஐ இருந்தா பணம் வரும். அது திரும்பி கமர்ஷியல் பேங்க்ல இருந்து ஆர்பிஐக்கே போச்சுன்னா